ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சரி, இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, என்கொயரிஸ் வரந்து என்ன கேட்குறாங்கன்னா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார், காலேஜ் சிஎஸ்சி கிடைக்குமா, நல்ல காலேஜாக கிடைக்குமா, இந்த கட் சிஎஸ்சி கிடைக்குமா, ஏஐடிஎஸ் கிடைக்குமா, ஐடி கிடைக்குமா, ஏஎம்எல் கிடைக்குமா. மேக்ஸிமம் நம்ம என்கொயரிஸில் பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எல்லாருமே போய் விழுறாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்யூமில் இருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்ன்ட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கட் ஆஃப் அதிகமாக எடுத்ததுலேருந்து கம்மியான கட் ஆஃப் எடுத்த வரைக்குமே சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிட்டா போதும் அப்படின்றா சொல்கிறாங்களே தவிர, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிலமை இப்போ எப்படி இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருந்தாலும் அடுத்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படித்து முடிச்சிட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் எப்படி இருக்கும், ஜாப்ஸ்லாம் கிடைக்குமா, என்ன மாதிரியான ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஐடி கம்பெனிஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பற்றின ஒரு பேசிக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இப்போ நீங்கள் சிஎஸ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி இருக்கும், உங்களோட ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போதைக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு ஜாப் கொடுக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப டவுனாக தான் இருக்குது இப்போ கரண்ட்லி இருக்க சுச்சுவேஷனை வச்சு நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஐடி சர்வீஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தியா தான் உலகத்திலே 5வது பிளேஸ். ஸோ இப்போ இது ஒரு ஃபேக்ட்டு. இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது, வேர்ல்டுலேயே எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு இந்தியா தான் 5வது பிளேஸில் ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க வேர்ல்டு லெவலில். இதில் கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி பேர், 21 lakh crores பீப்புள் ஐடியில் வேலை செய்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி பேர் வேலை செய்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக இந்தியாவிலே நம்ம இந்த ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற டாப் 3 கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று இன்ஃபோசிஸு, அப்புறம் விப்ரோ. இந்த 3 கம்பெனிஸ் தான் டாப் கம்பெனிஸ் இந்தியாவில். இந்த கம்பெனிஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஏன் நான் உங்களுக்கு மொத்தமாக ஐடி கம்பெனி எல்லாத்தையுமே எடுக்கலைன்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப் 3 கம்பெனியில் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த 3 கம்பெனி என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்க, எதை நோக்கி இவங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்களோ அதை அப்படியே அடுத்து இது கீழே இருக்க சின்ன கம்பெனிஸும் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கம்பெனிஸை பற்றி பேசிட்டோன்னாவே ஓரளவுக்கு ஐடி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அப்படின்றனால தான் இந்த டாப் 3 கம்பெனிஸ் எடுத்திருக்கு. இதில் உங்களுக்கு முன்னாடி சொன்னவே 11 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இதில் இப்போ பாருங்கள், 2023 to 2024, அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம், அதாவது ஏப்ரல் வரைக்கும்னு வச்சுக்கலாம், இதில் நம்ம கிடைச்ச டேட்டா படி கிட்டத்தட்ட 65,000 பேரை வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க. சரி, வேலைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, நான் கூப்பிட்றேன் பார்த்துக்கலாம் சொல்கிறேன், இப்போதைக்கு வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் ஆனால் வேலையே இல்லாமல் பண்ணிட்டாங்க டோட்டலாக அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க 65,000 பேர். இப்போ இதில் இந்த 65,000 பேரை பாருங்கள், விப்ரோலேருந்து கிட்டத்தட்ட 24,516, இன்ஃபோசிஸ்லேருந்து 25,994, டிசிஎஸில் ஒரு 13,249. இந்த ஒவ்வொரு கம்பெனியிலேருந்தும் இவ்வளோ பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து மொத்தமாக 65,000 பேர்கிட்ட இந்த ஒரு வருஷத்தில் வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க. இப்போ இது ஏன் சார், ஏன் ஜாபில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு சர்வேவும் எடுப்பாங்க. சும்மா வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த பீப்புள் வெளியே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது ரிலேட்டடாக அந்த கம்பெனிஸ் கிட்டே போயிட்டு என்கொயரிஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த என்கொயரிஸ் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயினாக எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸே வரல, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வராதுக்கு காரணம் என்னென்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, அந்த வார்னால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வரல. ஸோ அப்படி இல்லையே இருக்க அவ்வளோ ஆளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி சேலரி கொடுக்கறது, அதனால் கொஞ்சம் பீப்புளை நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக வேலையை விட்டு நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் நிறைய பேரை பர்மனெண்ட்டாகவே நிறுத்திட்டாங்க. அது இன்னொரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க, ஏஐ நிறையா வந்துருச்சு ஐடி ஃபீல்டில், ஸோ அதனால் எங்களுக்கு ஜாப் தேவையில்லை, நிறையா எங்களுக்கு மேன் பவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு நிறைய பேரை லே ஆஃபும் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் இங்கே தான் யோசிக்கணும், இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கு. இதை வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, சிஎஸ்சி இருக்கா சார், ஏஐடிஎஸ் இது படிச்சுட்டா போதும் சார், எப்படினாலும் வேலை கிடச்சிடும். வேலை கிடைக்கும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்பெனிலேருந்து இங்கே வேலை இல்லைப்பா கிளம்புன்றாங்க, மறுபடியும் அடுத்த கம்பெனி போவீங்க. அங்கே அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புது ஆள் தான். ஸோ ஏற்கனவே முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பான், அவன் உங்களை மேலே வர விட மாட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பேச்சு போயிட்டுருக்கு. என்னென்னா, ஐடி கம்பெனிஸில் 40 வயசு ஆயிடுச்சுன்னா வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து வருது. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் உங்கள்கிட்ட நல்லா வேலையை வாங்கிட்டு உங்களை போட்டு புழிஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் சக்கை ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து கண் சரியில்லை, ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இல்லை, இந்த மாதிரியாலாம் விஷயம் வந்து சொல்லி நிறைய பீப்புளை இன்னும் லே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க மறைமுகமாக. இப்போ நம்ம டேட்டாவாக பார்த்த வரைக்கும் 65,000 பீப்புள் இந்த 3 கம்பெனிஸில், இன்னும் மறைமுகமாக எவ்வளோ இருக்கும்? ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். இப்போ இன்னொரு டேட்டாவும் என்கிட்ட இருக்குது. இது என்னன்னு பாருங்கள். டிஎன்இஏ 2023 கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்லி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு அது ரிலேட்டடான கோர்ஸ் நிறைய கேட்குறீங்க. போன வருஷம் என்ன நிலமை அதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ அதில் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸு சிஎஸ்சி கோர்ஸு டோட்டல் சீட் வந்து கிட்டத்தட்ட 29,342. இது வந்துட்டு போன வருஷம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சீட் இவ்வளோ. இதில் கிட்டத்தட்ட 24,673 25,673 சீட்ஸ் கிட்ட அப்படியே ஃபில் ஆயிடுச்சு. இது எத்தனை பர்சன்டேஜ்னா 84.09%. கிட்டத்தட்ட ஒரு 16% மட்டும்தான் கம்மி. ஸோ எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், ஏஐடிஎஸ் டோட்டல் சீட் வந்து 13,081. அதே மாதிரி சீட்ஸ் ஃபில்டும் கிட்டத்தட்ட 11,107. எவ்வளோ ஒரு அதிகபட்சமான நம்பர்ஸ் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அதை பாருங்கள். பர்சன்டேஜ் பாருங்கள், 84.91%. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து 100%க்கு ரொம்ப மினிமமான ஒரு 14% தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கலை. மீதி பாதி கூட இல்லை, முக்கால்வாசிக்கும் மேலே அப்படியே எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஐடி பாருங்கள், ஐடி கோர்ஸுக்கும் 13,056 சீட்டு, அதில் 11,917. இதில் அதை விடவும் அதிகம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐடிஎஸ்ன்னு தனிப்பட்ட முறையில் எடுக்காமல் ஐடிஏ டேரெக்டாக எடுத்து கிட்டத்தட்ட 88.21% வந்து எடுத்திருக்கானுங்க. இது ஏஎம்எல் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம். இதில் வந்துட்டு டோட்டல் சீட் ஃபில்டு நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் சீட் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்றதை பார்த்துங்க. ஏஎம்எல்க்கு 77.27ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமே மேக்ஸிமம் பிஸ்னஸ் சிஸ்டம் கூட நிறைய பேர் எடுக்க யோசிப்பாங்க. ஆனால் அதுவே போன வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 81% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இந்த டேட்டா எடுத்து காமிக்கிறேன்னா, என்ன உங்களை பயமுறுத்துறேன்னா அப்படி கேட்டிங்கன்னா, அது அப்படி நான் சொல்ல வரல. உங்களை பயமுறுத்தலை, கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம், ஸ்கோப் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஏன் எல்லாம், அதுதான் என்னோடய கொஷின், ஏன் எல்லாம் போய் அது மேலே விழுந்துகிட்டே இருக்கீங்க? ஒரு பேச்சு எடுத்தாவே, ஒரு என்கொயரி எடுத்தாவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா சார், ஏஐடிஎஸ் இருக்கா, ஏஎம்எல் இருக்கா, எல்லாம் இருக்குங்க, அதுக்கான ஸ்கோப் இருக்கா, அதை பார்த்தீங்களா, எவ்வளோ லே ஆஃப்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்குது இது இப்போ கரண்ட்டாக, அதெல்லாம் பார்த்தீங்களா, யோசிச்சிங்களான்னா கிடையாது. ஸோ இப்போ அதுக்காக தான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டேட்டா வந்து இது பண்ணுறேன். நீங்கள் இப்போ எல்லோரும் போய் அதவே படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு 4 வருஷத்தில் வெளில வருவீங்க, உங்களுக்கு வேலை இருக்கா, அதை யோசிச்சிங்களா? இல்லை இப்போ கரண்ட்லி எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, வேலையிலேருந்து எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாராவது ஒரு ஐடி எம்ப்ளாயி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இப்போ ஐடி கம்பெனிஸோட சுச்சுவேஷன் என்ன, இந்த மாதிரிலாம் 40 வயசுக்கு உடனே லே ஆஃப் பண்ணிடுறாங்களாமே, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்கான், இந்த மாதிரியான விஷயம் நிறையா இருக்குது. இந்த 40 வயசில் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அமுச்சிட்டு புது ஃப்ரெஷர் எடுக்கிறான். ஏன்னா நீங்கள்லாம் தான் இருக்கீங்களே இப்போது, சிஎஸ்சி எல்லாம் புதுசாக படிச்சுட்டு போகிறீங்க, அவன் டேரெக்டாக உங்களை எடுத்துக்கிறான் வேலைக்கு. அடுத்து உங்களுக்கும் சேம் அதே நிலமை தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க, டேரெக்டாக அடுத்து உங்களை லே ஆஃப் பண்ணிவிட்டு புது ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதுவே இப்போ மேலே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் எல்லாம் பார்த்தோம். மெக்கானிக்கலை பாருங்கள், டோட்டல் சீட்டு 18,829. இதில் சீட் ஃபில் ஆனதே கிட்டத்தட்ட 9,809 தான். அதாவது பர்சன்டேஜ் 52%, பாதிக்கு பாதி சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மீதி 50% சீட் வந்து ஃபுல்லாகவே இல்லை. இது 2023 ரிப்போர்ட். இது
பாதி சீட் வந்து ஃபுல்லே ஆகலை, சும்மா எம்டியாக கிடந்திருக்கு காலேஜ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு நிறையா டாப் காலேஜஸ், மெயினாக இந்த டிஎன்ஏயில் இருக்கிற டாப் காலேஜஸ், முக்கியமாக நம்ம வீடியோவில் Tier 1 Tier 2 Tier 3 காலேஜஸில் மென்ஷன் பண்ணிருக்க நல்ல காலேஜஸ். அங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஃப்ரீ சீட்ஸ் சும்மாவே கிடக்கு சீட்ஸு. அந்த காலேஜஸ்லேயும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸ் யாரும் எடுக்கிறாங்களா, ஒர்க் யாரும் போகிறாங்களான்னா போகிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களை மெக்கானிக்கல் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் சிவில் இருக்குது, பயோடெக் இருக்குது, பிரிண்டிங் டெக் இருக்குது, நல்ல நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே ஸ்கோப்ஸ் வந்து இருக்குது. அதுதான் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி சரிங்க சார், அப்போ சிஎஸ்சி நாங்கள் படிக்கவே கூடாதா? அப்போ யார் தான் சிஎஸ்சி படிக்கிறது? சிஎஸ்சி படிக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள் நான் தெளிவாக இருக்கணும், எப்படி நான் வந்து சஸ்டெயின் ஆகணும். ஐடி கம்பெனிஸ் இப்போ நான் ஒர்க்குக்கு போகிறேன், இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை இப்போ நான் சிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன், இல்லை எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், இந்த மாதிரிலாம் உங்களோட கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்களை இப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா தாராளமாக சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி உங்களுக்கு என்ன வேவ் வந்தாலும் நீச்சல் அடிச்சிருவீங்க. ஆனால் இதில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் இப்போ போயிட்டு ஏதோ சிஎஸ்சியை படிச்சுட்டு அப்புறமா வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு வேலை இருக்கும், டக்குன்னு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபேமிலியாக இருப்பீங்க, ஃபேமிலி மேனாக இருப்பீங்க, அந்த டைமில் வேலை இல்லாமல் போச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 4 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ். சார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சார் ப்ரோக்ராமிங் கோடிங் தானே, இதுக்கு எதுக்கு சார் மேக்ஸ்ன்னிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சேம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களையும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்கள் சீனியர் சார் 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கிறாங்களும் சரி, அவங்கள்ட்ட கேளுங்க மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும்ட்டு. மேக்ஸ் நாலேஜ், மேக்ஸில் எந்த அளவுக்கு தரவாக எல்லா கான்செப்ட்ஸையும் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ நீங்கள் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, HTML, பைத்தன், ஜாவா, PHP இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் பேசிக். இதை விடலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த பேசிக்கில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே பண்ணாமல் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்துடணும். அதேமாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லவே வேணாம், ஐடியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரீங்களோ, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்சி எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி கரண்ட்லி என்ன அப்டேட்டு புதுசாக இப்போ ஏஐ வந்திருக்கா, ஏஐயில் என்ன அப்டேட் விட்டுருக்கான் புதுசாக, உங்களுக்கு எதாவது ப்ரோக்ராமிங்காக இல்லை வேறு எதாவது கோடிங் எதாவது விட்டுருக்காங்களா, என்ன சாஃப்ட்வேர் இது, அதில் என்ன வந்துட்டு அப்டேட்டடாக இருக்குது, புதுசாக என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்களில் ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்க தரவாக இருக்கணும். A to Z என்ன விஷயம் கரண்ட்லி போயிட்டுருக்கு ஐடி ரிலேட்டடான்றதை ரொம்பவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது 4 விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா. சரி, இப்போ தானே சார் நான் 12th முடிச்சிருக்கேன், இப்போவே நான் எப்படி இதெல்லாம் வந்து பார்க்குறது பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஆனால் பேசிக் வந்து மேக்ஸ் நாலேஜ், அது நீங்கள் 12th படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க 11th 12thலனா ஓரளவுக்கு C++, HTML, ஜாவா கூட வராது, இது C++, HTMLலாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிலபஸ் எப்படின்னு தெரியல கரண்ட்டில். இதில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. முக்கியமாக மேக்ஸு ஃபஸ்ட்டு. மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கா, தைரியமாக எடுத்துங்க. அப்படி இல்லைனாலும் என்னால் 4 வருஷத்தில் பிக்கப் பண்ணிட முடியும் சார், நான் வந்துட்டு நல்லா ஷைன் பண்ணுவேன், நான் மேக்ஸ் நல்லா போடுவேன், அப்படி போடலனாலும் நான் பழகிக்கிறேன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் 4 வருஷத்தில் நான் கண்டிப்பாக எல்லாமே கரைச்சி குடிச்சு வச்சுருப்பேன், அந்த மாதிரி நான் இப்போ ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் 4 விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லலை, அப்படியே அப்டேட்டடாக இருக்கணும் நீங்கள். இதில் தெரியாத விஷயமே உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் முற்றிலும். இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஏதோ பயமுறுத்துறேன் அந்த மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். ஸோ இப்போ கரண்ட்லி என்ன சிச்சுவேஷன் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸில், ஜாப்ஸில், ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லலாம், இதில் என்ன மாதிரியான சினாரியோ. முக்கியமாக என்கிட்ட நிறைய பேர் இதே தான் கேட்டு வராங்க, சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ் இதெல்லாம் கேட்குறனால தான். ஸோ இப்போ இதோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிங்க. உங்களுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை
அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை கேட்குறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்காக இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்து வேறு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் உங்களோட ஐடியா இருக்குது, அதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் கைட்லைன்ஸ் இது வந்துட்டு நிறைய டாப் காலேஜஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன ப்ரொசீஜர்ன்றதும் நம்ம சொல்கிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நம்மளை காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் கைட்லைன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.